வாழ்க வளமுடன். அடுத்து வருவது தத்துவ நிகழ்ச்சி. இன்று நம்மிடையே தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை எனும் தலைப்பில் சிந்தனை உரையாற்ற உள்ள பேராசிரியர் ஆர் முருகனையா அவர்கள் மும்பையில் அகில இந்திய வானொலி நிலையத்தின் விளம்பர பிரிவில் முதுநிலை எழுத்தாளராக பணிபுரிந்து வருகிறார். 1992 கும்பகோணத்தில் மனவளக்கலையில் இணைந்த இவர் 1994 ஆசிரியர் பயிற்சி பெற்றார். கும்பகோணம் சௌராஷ்டிரா நடுத்தெரு தவ மையத்தில் தன் சேவையை தொடங்கிய இவர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தவ மையங்கள் மற்றும் அறக்கட்டளைகளில் சொற்பொழிவு ஆற்றியுள்ளார். 1998 பணி நிமித்தமாக மும்பை வந்த இவர் மும்பை செம்பூர் அறக்கட்டளையில் தன்னை இணைத்துக் கொண்டு சேவையாற்றி வருகிறார். 2009 துணை பேராசிரியராக பொறுப்பு வழங்கப்பட்டு தற்சமயம் பேராசிரியராக தொண்டாற்றி வருகிறார். வணிகவியலில் இளங்கலை பட்டமும் வரலாற்றில் முதுகலை பட்டமும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பட்டயமும் SRM பல்கலைக்கழகத்தில் MSc யோகாவும் பயின்றுள்ளார். மும்பை வாழ் மக்களுக்கு ஹிந்தி மொழி மூலம் மனவளக்கலையை கற்பித்து வருகிறார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை இப்போது தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தலைப்பில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். முருகனையா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆமா, குரல் தெளிவா இருக்குங்களாமா? வாழ்க தெளிவா இருக்குங்கய்யா. நன்றிம்மா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவருளும் இறையருளும் துணை புரியட்டும். இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சிக்கு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை எனும் தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை காண இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் திரு SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஆழியாறு IT இயக்குநரகத்திற்கும் மும்பை செம்பூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியை திருமதி ராணி அசோக் அம்மா அவர்களுக்கும் இணைய வழியாக இந்த நிகழ்ச்சியை நேரலையிலே செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேதாத்திரிய அன்பர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இன்றைய சிந்தனை உரைக்கு செல்ல இருக்கிறோம். அருட்தந்தை அவர்கள் நமக்கு கர்மயோகம் என்கின்ற பொருளிலே 10 கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த 10 கட்டளையிலே முதலாவது கட்டளை என்ன என்று கேட்டால், எனது பிறப்பு, வளர்ப்பு, காப்பு இவற்றுக்கு கருணையுள்ள கண்கண்ட கடவுளாகவும் காப்பாளராகவும் துணைவர்களாகவும் இருக்கக்கூடிய எனது அன்னை, தந்தை, குரு, ஆட்சித்தலைவர், தெய்வம் என்ற 5 பெரியவர்களையும் நன்றி மறவாமல் மதித்து வாழ்வேன் என்பதாகும். இந்த வகையிலேயே முதலாவதாக இருக்கக்கூடிய அன்னையை பற்றி அன்னையை போல் எனும் தலைப்பில் கடந்த 26/6/2025 அன்று ஒரு சிறப்பு சொற்பொழிவை நிகழ்த்தியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்னும் தலைப்பில் இன்றைய சிந்தனை விருந்தானது அமைந்துள்ளது. இந்த தலைப்பானது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தலைப்பானது தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என்கின்ற அகத்தியர் படத்திலே வரக்கூடிய திரைப்பட பாடலில் இருந்து எடுக்கப்பட்டது போல் தோன்றினாலும் அந்த திரைப்பட பாடலுக்கே மூலமாக இருந்தது எது என்று கேட்டால் ஔவையார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கொன்றை வேந்தன் என்று சொல்லக்கூடிய நூலாகும். இன்னதை செய்ய வேண்டும், இன்னதை செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறுவது போல அமைந்த ஒரு நூல்தான் கொன்றை வேந்தன் என்று சொல்லக்கூடியது. தமிழிலே இருக்கக்கூடிய பல்வேறு சிற்றிலக்கிய வகைகளிலே 2 வார்த்தைகளிலே, அதாவது ஒரு வாக்கியத்திலே 2 வார்த்தைகள் என்று செய்யுளிலே சீர் என்று சொல்வார்கள். 2 சீர்களிலே ஒரு வரியிலே அமைந்ததை ஆத்திசூடி என்றும், 4 சீர்களிலே ஒரே வரியிலே அமைந்ததை கொன்றை வேந்தன் என்றும், இப்படி பல்வேறு 2 வரிகளிலே அமைந்ததை குறள் வெண்பா என்றும், இப்படி ஒவ்வொரு செய்யுள் வடிவத்திலும் ஒவ்வொரு
பெயர் வைத்து அழைக்கிறார்கள். அந்த வகையிலே கொன்றை வேந்தன் என்பதில் இருக்கக்கூடிய ஒரு கொன்றை வேந்தன் தான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதாகும். இந்த வகையிலே நமக்கு எப்படி ஒரு குழந்தைக்கு தந்தையானவர் பிறப்பு, வளர்ப்பு, காப்பு என்கின்ற மூன்றிலும் உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த தலைப்பினுடைய நோக்கமானது அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருப்பது போல தந்தையாரை நாம் நன்றி மறவாமல் மதித்து வாழ வேண்டும் என்பதாகும். அதற்கு முன்பாக, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக, அருட்தந்தையினுடைய தந்தையார் திரு வரதப்ப முதலியார் அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் நான் எழுதியுள்ளேன். அதை பார்த்துவிட்டு பிறகு இந்த தலைப்புக்குள் செல்வோம். கோமுனி தந்தது காயத்ரி, கோமுனி தந்தது காயத்ரி, இம்மாமுனி பெற்றது வேதாத்ரி. கோமுனி என்று சொல்லக்கூடியது விஸ்வாமித்திரரை குறிக்கக்கூடிய சொல். அவர்தான் நமக்கு காயத்ரி என்கின்ற மந்திரத்தை கொடுத்தார். வரதப்ப முதலியார் அவர்களை பற்றி இம்மாமுனி பெற்றது வேதாத்ரி என்று எழுதியுள்ளேன். மகனுக்கு போதித்ததன் மூலம் சதகம், மகனுக்கு போதித்ததன் மூலம் சதகம், மைந்தன் உயர்ந்ததன் மூலம் சாதகம். அருட்தந்தை அவர்களுக்கு அவர் சிறிய வயதிலே இருக்கிற போது சதகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 100 பாடல்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு, அதன் மூலமாகத்தான் அவருக்கு எழுத படிக்க தெரியாதாக இருந்த போதிலும் கூட அவர் அந்த தண்டலையார் சதகம், குமரேச சதகம், அரப்பளீஸ்வர சதகம் என்று சொல்லக்கூடிய சதகங்களை அவர் மனப்பாடம் செய்து வைத்திருந்தார். சிறிய வயதிலே மகரிஷி அவர்களுக்கு அந்த பாடல்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதை அவர் மனப்பாடமாக ஒப்பித்து, அதாவது மழை மொழியிலே ராகமாக பாடுவார் என்று எனது வாழ்க்கை விளக்கம் என்கின்ற நூலிலே அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை வைத்து மகனுக்கு போதித்ததன் மூலம் சதகம், மைந்தன் உயர்ந்ததன் மூலமோ சாதகம். தந்தை நீக்கியது உடற்பிணி, தனையன் போக்கியதோ உயிர்ப்பிணி. அவருடைய தந்தையார் நாட்டு வைத்தியம் பார்ப்பதிலே கை தேர்ந்தவர். மருத்துவத்திற்கு யாரிடமும் காசு வாங்க மாட்டார் என்றும், கையிலே இருக்கக்கூடிய எளிமையான சரக்குகளை கொண்டே கலிகம், சூரணம் போன்றவற்றை செய்து அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமாக சேவை செய்து வந்தார் என்பதையும் அவருடைய நூலிலே குறிப்பிடுகிறார். அதை வைத்து தந்தை நீக்கியது உடற்பிணி, தனையன் போக்கியதோ உயிர்ப்பிணி. அருட்தந்தை அவர்கள் நமக்கு துரியாதீத தவத்தை கொடுத்து இந்த உயிர்ப்பிணியில் இருந்து நீங்குவதற்கு உதவி செய்திருக்கிறார். அதே போல அடுத்தவர் நோய் கண்டு தாங்காதவர், மருத்துவத்திற்கு காசு வாங்காதவர். தந்தை படிப்பித்தது பார்த்தசாரதி மணிமாலை, தந்தை படிப்பித்தது பார்த்தசாரதி மணிமாலை, தனையனுக்கு பார் சூட்டியது புகழ் மாலை என்ற வகையிலே அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் எழுதியுள்ளேன். அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய தந்தையாரை பற்றி பல்வேறு விதமான செய்திகளை எனது வாழ்க்கை விளக்கம் என்கின்ற நூலிலே எழுதியிருக்கிறார்கள். அதை நாம் சிறிது பார்க்கலாம். அருட்தந்தை அவர்களுடைய பெற்றோருடைய பெயர் வரதப்ப முதலியார் சின்னம்மாள் என்பதாகும். அவர்களுக்கு 6 பெண் குழந்தைகள் பிறக்கிறது. 7வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்து அது 7 வயதிலே இறந்து விடுகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்பதற்காக அவர்கள் பல்வேறு விதமான நோன்புகளை, விரதங்களை செய்கிறார்கள். அப்படி செய்கிற பொழுது அவருடைய அன்னையார் பல்வேறு விதமான, அதாவது தரையில் மெழுகி அங்கே சாப்பாட்டை, உணவை வைத்து வாயினாலே சாப்பிடக்கூடிய ஒரு விரதத்தை அருட்தந்தையினுடைய தாயார் சின்னம்மாள் அவர்கள் செய்தார்கள் என்பதை எனது வாழ்க்கை விளக்கம் என்கின்ற நூலிலே அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல அருட்தந்தை அவருடைய தந்தையார் திரு வரதப்ப முதலியார் அவர்களிடத்திலே ஒருவர் சொல்கிறார், அரசும் வேம்பும் இணைந்த ஒரு மேடை அமைத்து அங்கே பூஜை செய்தால் ஆண் குழந்தை பிறக்கும் என்று சொல்கிறார்கள். உடனே அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, அந்த ஒரு அரசையும் வேம்பையும் இணைத்து அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடு, குடிசை பகுதி போன்றதுதான், அங்கிருந்து வெளியிலே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே அந்த 2ஐயும் இணைத்து அவர் காவல் காத்து தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறார். அருட்தந்தை அவர்கள் அதை பற்றி சொல்கிற பொழுது உருக்கமாக எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் என்று கேட்டா, ஒரு ஏழை நெசவாளி தன்னுடைய வயிற்று பிழைப்புக்கு நெசவு செய்து கொண்டே ஒரு அரசையும் வேம்பையும் இணைத்து அதை காவல் காத்து வளர்ப்பது என்பது எவ்வளவு சிரமமானது என்பதை ஒரு நாள் என் தந்தை என்னிடம் கூறினார். அதை கேட்டபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது என்று சொல்கிறார். அதற்கு பிறகு அருட்தந்தை அவர்கள் சொல்லக்கூடியது, அந்த மரம் இப்பொழுது பார்த்தாலும் அது என்னுடன் பேசுவது போல, பார், உன்னுடைய பிறப்பை எங்களோடு இணைத்து வைத்திருக்கிறார் உங்களுடைய தந்தை என்று பேசுவது போல இருக்கும். பக்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு சடங்குகளை ஒழித்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய எனக்குமே அந்த மரங்கள் என்னுடன் பேசுவது போல தோன்றும் என்று அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வகையிலே தவமிருந்து பெற்ற பிள்ளை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த வகையிலே
பிறப்பு என்பதிலே அருட்தந்தை அவர்களுடைய தந்தையார் அவர்கள் நன்றாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருந்தது. குலத்திற்கோர் மகன் வேண்டி தவம் புரிந்த தாயின் பெயர் சின்னம்மாள், தந்தை பெயர் வரதப்பன் என்று அருட்தந்தை எழுதுவார்கள். அதை இப்படி சொல்லலாம்: மனித குலத்திற்கோர் மகன் வேண்டி தவம் புரிந்த தாயின் பெயர் சின்னம்மாள், தந்தை பெயர் வரதப்பன் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே அருட்தந்தை அவர்களுடைய பிறப்போடு அந்த செய்தியை அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு வளர்ப்பு என்று வருகிற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், சிறிய வயதிலே இருக்கிற பொழுது, நான் அந்த கவிதையை சொல்கிற பொழுது சொன்னேன் அல்லவா, சதகங்கள், பல்வேறு விதமான சதகங்கள். அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தைக்கு எழுத படிக்க தெரியாது, அவருடைய பெயர் கூனா வரதப்ப முதலியார் என்று ஒரு 14 எழுத்துக்கள், அதை எழுதுவதற்கு எப்படியும் குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது ஆகும். அதிலே இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று மற்றொன்று பார்த்து ஆசனங்கள், சிரசாசனத்தை தவிர மற்ற ஆசனங்கள் அனைத்தும் செய்வது போல இருக்கும். அதை அவர் கையொப்பம் இடும்போது நான் இருக்க நேர்ந்தால் எனக்கு சிரிப்பு தாங்காது. நான் அவர் எதிர சிரிக்க மாட்டேன். நான் ஒருவேளை சிரித்தாலும் அவர் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார். இருந்தாலும் நான் அவரிடத்திலே வெளியிலே போய் சிரித்து விட்டு பிறகுதான் வருவேன். ஏனென்றால் நான் அவரிடம் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு அத்தகையது என்று சொல்வார்கள். அப்படி எழுத படிக்க தெரியாதவராக இருந்தாலுமே கூட பல்வேறு விதமான சதகங்களை அவர் மனப்பாடமாக தெரிந்து வைத்திருந்தார். அப்படி தெரிந்து வைத்திருந்ததனாலே அந்த சதகங்களை எல்லாம் மகனுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வந்தார். அப்பொழுது அவர்கள் சொல்ல சொல்ல, அதாவது வீட்டிலேயே அவர் நெசவு செய்து கொண்டிருந்தார். அந்த நெசவு செய்து கொண்டிருக்கும் போது தந்தையார் சொல்ல சொல்ல வேதாத்திரி மகரிஷி அவர்களும் அதை சொல்லிக்கொண்டே வந்தார் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கை விளக்கத்திலே பார்க்கிறோம். அதற்கு பிறகு அருட்தந்தை அவர்கள் பிறந்து ஒரு 7-8 நாட்கள் ஆயிருக்கிறது. அப்பொழுது ஒரு சாது அவர்களுடைய வீட்டிற்கு ஒரு மாலை நேரத்திலே வருகிற பொழுது திண்ணை என்பதாக ஒரு சிறிய பகுதியை அமைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய வீட்டிலே. அங்கே வந்து அவர் அமர்கிறார். அப்படி அமர்கிற பொழுது குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது. உடனே அருட்தந்தையினுடைய தந்தையார் அவர்கள் வெளியிலே வந்து, சரி, யாரோ ஒரு சாது வந்திருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை குடித்த பிறகு அந்த சாது கேட்கிறார், புதிதாக குழந்தை பிறந்துள்ளது போல் உள்ளதே என்று கேட்கிறார். அவர், ஆமாம், இன்னும் குழந்தைக்கு பெயர் கூட வைக்கவில்லை என்று சொல்கிறார்கள். உடனே, குழந்தைக்கு வேதாத்திரி என்று பெயர் வையுங்கள், இந்த குழந்தை மிகவும் நன்றாக வருவான் என்று ஆசீர்வதிக்கிறார். சரி, இவருக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டுமே என்பதற்காக அருட்தந்தை அவர்கள், அவருடைய தந்தையார் வரதப்ப முதலியார் அவர்கள், சரி, காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறார்கள். அவருக்கு ஏதோ ஒரு எளிமையான உணவை அவர் இரவு உணவாக கொடுக்கிறார். காலையில் அவரிடம் நாம் விவரமாக பேசிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார். ஆனால் காலையில் எழுந்து பார்த்தபோது அவர் இல்லை, அங்கிருந்து அவர் சென்று விட்டார் என்பதாக ஒரு குறிப்பானது பேராசிரியருடைய உரையின் மூலம் தெரிய வந்தது. எனவே அந்த ஒரு குழந்தையினுடைய பெயர் ஒரு குருவின் மூலம் வைக்க வேண்டும் என்பதை அவர் அதை தெரிந்து கொண்டு அதன் மூலம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு அந்த சிம்ம லக்னத்திலே ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஊருக்கெல்லாம் அவர் இனிப்பு வழங்கி கொண்டாடினார் என்று சொல்கிறார்கள். அந்த எனது வாழ்க்கை விளக்கத்திலே அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய பெற்றோர்களை பற்றி எழுதுகிற பொழுது, இவைகளில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் என்னுடைய மூத்த அக்கால் வாயிலாக நான் கேட்டது, சில விஷயங்களை என்னுடைய தாயாரும் எனக்கு கூறியுள்ளார்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகு அருட்தந்தை அவர்களுடைய தந்தையாரை பற்றி சொல்கிற பொழுது, அவர் வந்து எந்த விதமான மருத்துவம் செய்வதற்கு, அதாவது அவர் நாட்டு வைத்தியத்திலே கை தேர்ந்தவர். கையிலே இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை கொண்டே கலிகம், சூரணம் போன்றவற்றை செய்து தருவார். அவர் மருத்துவத்திற்கு காசு வாங்க மாட்டார் என்பதை எல்லாம் சொல்கிறார்கள். அதாவது நாம் ஒருவருக்கு ஒரு சொல்லை சொல்வதன் மூலம் ஒரு விஷயத்தை படிப்பிப்பதை விட அந்த விஷயத்தை நாம் செய்வதன் மூலமாக மற்றவர்களிடத்திலே எளிமையாக அதை பதிய வைக்க முடியும். அந்த வகையிலே தான் அருட்தந்தை அவர்கள் பின்னாளிலே ஒரு மிகப்பெரிய உலக நல தொண்டராக ஆவதற்கு காரணம் அவருடைய தந்தையார் ஊருக்கு அந்த தொண்டர்களாக இருந்ததுதான் காரணம். அந்த வகையிலே அருட்தந்தை அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, அதாவது வாழ்வியல் வழிகாட்டியாக திரு வரதப்ப முதலியார் அவர்கள் இருந்ததை அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நான் என்னுடைய தாய் தந்தையர்களை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வருத்தம் மேலிடுகிறது. என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் வாழ்நாளினுடைய இறுதி வரைக்கும் வறுமையின் பிடியிலே இருந்தார்கள். அவர்களை அந்த வறுமையின் பிடியிலிருந்து விடுவிக்கக்கூடிய வாய்ப்பும் வசதியும் எனக்கு கிட்டும் போது அவர்கள் தெய்வங்கள் ஆகிவிட்டார்கள் என்று சொல்வார்கள். அருட்தந்தையினுடைய தாயார் மாத்திரம்
கடைசியாக ஒரு 10 ஆண்டு காலம் இந்த வறுமையின் பிடியிலிருந்து விடுபட்டு இருக்க முடிந்தது. ஆனால் என்னுடைய தந்தையார் கடைசி வரைக்கும் வறுமையிலே வாழ்ந்து இறந்தார் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அருட்தந்தை அவருடைய தந்தையார் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக மகரிஷி அவர்களுக்கு இருந்ததை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல பல்வேறு விதமான மிக புகழ்பெற்ற நபர்கள் அவர்களுடைய தந்தையார் அவர்களுக்கு எந்த வகையிலே அவர்கள் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தார்கள் என்பதை இன்றைய சிந்தனை விருந்தில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னா பம்மல் கே சம்பந்த முதலியார் என்று சொல்லக்கூடியவர். இவர் தமிழ் நாடக உலகின் தந்தை என்று போற்றப்படக்கூடியவர். இவர் ஆங்கிலேயருடைய இந்தியாவிலே ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே வாழ்ந்தவர். அவருடைய தந்தையார் என்ன செய்கிறார் என்று கேட்டா விஜயரங்க முதலியார் என்பது அவருடைய பெயர். அவர் நீதிமன்றத்திலே நீதிபதியாக இருக்கிறார். அப்படி நீதிபதியாக இருக்கிற பொழுது அந்த காலத்திலே ஆங்கில நாடகங்கள் நடக்கும். அப்படி ஆங்கில நாடகங்கள் நடக்கிற பொழுது தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு செல்வார். எனவே அந்த நாடகங்களை பார்த்து பார்த்து அவர் வளர்ந்து வருகிறார். அப்படி வளர்ந்து வருகிற பொழுது தமிழிலே இருக்கக்கூடிய அவர்கள் பார்க்கக்கூடிய நாடகங்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆங்கில நாடகங்களாக இருக்கும். அந்த தொழில்முறை கலைஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நடிப்பார்கள். அதே நேரத்திலே நம்முடைய தமிழ் நாடகம் அந்த காலகட்டத்திலே மிகவும் பலவீனம் அடைந்து இருந்தது. அந்த நாடக கலைஞர்கள் தொழில்முறை கலைஞர்கள் கூட உணவுக்கு வழி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்ததை அவர் பார்த்தார். தமிழிலே இருக்கக்கூடிய நாடகங்களை பார்க்க போவது என்பது சற்றே ஒரு கௌரவ குறைச்சலாக கருதப்பட்டது. அதே போல அந்த நாடக நடிகர்களுக்கும் போதுமான அளவு மதிப்பு இல்லாமல் கூத்தாடி என்று கொஞ்சம் இழிவான சொற்களினாலே சொல்லப்படக்கூடியதாக அந்த காலகட்டம் இருந்தது என்பதை எனது நாடக நினைவுகள் என்று சொல்லி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலிலே அவர் அதை பற்றி விரிவாக குறிப்பிடுகிறார். அதிலே அவருடைய தந்தையாரை பற்றி சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டா எப்படி ஒரு தந்தையார் தன்னுடைய குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அவரை ஒரு 8வது 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பு நிறைய நாடகங்களை பார்த்திருப்பதனாலே சரி நாம் ஒரு நாடகத்தை எழுதி அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய தந்தையாரிடத்திலே போய் சொல்கிறார். சாதாரணமாக ஒரு தந்தையாரிடத்திலே ஒரு 8வது 9வது படிக்கக்கூடிய ஒரு மகன் நான் நாடகம் எழுதி இயக்க இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன சொல்வார்கள்? போய் ஒழுங்காக படிக்கிற வேலையை பார் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் அவர் அப்படி சொல்லாமல் என்ன சொல்கிறார் என்று கேட்டா நீ ஒரு 4:30 மணி அளவிலே பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு வந்து விட்டாய் என்று சொன்னால் 7 மணி வரைக்கும் உன்னுடைய அந்த பள்ளிக்கூடத்திலே கொடுத்த வீட்டு பாடங்களோ அல்லது மற்ற படிப்பு வகைகளையோ முடித்து விட வேண்டும். அந்த நேரத்திலே வேற எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது. உன்னுடைய நண்பர்கள் கூட வந்து உன்னை சந்திக்க கூடாது. அதற்கு பிறகு உனக்கு நான் எந்த துறையில விருப்பமாக இருக்கிறதோ அந்த துறையிலே நீ ஈடுபட்டுக் கொள்ளலாம் என்று அனுமதி கொடுக்கிறார். எனவே அவருடைய நண்பர்கள் யாரேனும் ஒருவேளை அந்த படிப்பு சம்பந்தமாகவே ஏதேனும் கேட்க வந்தால் கூட அவருடைய வீட்டிலே மாடியினுடைய அறையிலே அவர் படிப்பதற்காக ஒரு சிறிய அறை ஒதுக்கி இருந்தார்கள். அந்த அறைக்கு அனுமதிக்க மாட்டார் என்று அவர் எழுதுகிறார். எதற்காக என்று கேட்டால் நாம் இப்பொழுது ஒரு வேலை செய்து கொண்டே இருக்கிறோம். உதாரணமாக நாம் அலுவலகத்திலே ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பகிரி என்று சொல்லக்கூடிய அந்த வாட்ஸ்அப்பை நாம் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேலை செய்வதற்கு நடுவிலே கூட அந்த வாட்ஸ்அப்பை நாம் நடுவிலே பார்க்கிறோம். ஆனால் உளவியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டா ஒரு செயலை நாம் செய்கிற பொழுது இடையிலே வேறு ஒரு செயல் செய்தோம் என்று சொன்னா அந்த செயலினுடைய பாதிப்பு குறைந்தபட்சம் ஒரு 23 நிமிடங்களுக்கு நம்முடைய மனதிலே இருக்கும் என்று சொல்கிறார்கள். அது நாம் வேறு செயலை செய்து கொண்டிருந்தாலுமே கூட மனதினுடைய பின்பகுதியிலே ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதனால நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட முழு ஈடுபாட்டோடு அந்த செயலை செய்ய வேண்டும். அந்த செயலை செய்கிற பொழுது வேறு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைக்கு உளவியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் அன்றைக்கே அதை அவர் தெரிந்து வைத்திருந்ததினாலே அந்த கட்டுப்பாட்டை அவர் விதிக்கிறார். அந்த கட்டுப்பாட்டை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவர் சொல்கிறார் உன்னுடைய நண்பர்களுக்கும் நீ இதே போன்ற விஷயத்தை சொல்லி வை. ஏனென்று சொன்னால் நாளைக்கு இவரோடு சேர்ந்து அவர் கெட்டு போய்விட்டார் என்பதாக பேர் வரக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதே போல அவருடைய அந்த நண்பர்களும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த நேரத்திலே படித்து அவர்களுடைய படிப்பு வீணாகாமல் பார்த்து கொண்டதினாலே அவர்கள் பல்வேறு விதமான நாடகங்களை எழுதி இயக்கி நடித்து பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ் நாடக உலகத்திலே
ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்ட ஒருவராக இருந்தார். அதற்கு காரணம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவருடைய தந்தையார் அவருக்கு ஆரம்பத்திலே அந்த துறையிலே கொடுத்த அனுமதிதான் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு அந்த துறையிலே அவர் வளர்வதற்கு, அவர் சாதாரண ஒரு வீட்டிலோ அல்லது வேறு ஏதோ ஒரு இடங்களிலே தான் அவர்கள் நாடகங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சமயம் அவர்களுக்கு தோன்றுகிறது, நாமும் ஒரு பெரிய அரங்கை வாடகைக்கு எடுத்து அங்கே நாடகம் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பெரும் பொருட்செலவாகும். அந்த பொருட்செலவை யார் ஏற்றுக்கொள்வது? நாம் அந்த நாடகத்திற்கு விளம்பரம் செய்து வரக்கூடிய பார்வையாளர்களிடத்தில் கட்டணம் வசூலித்து அதை ஈடுகட்டுவது என்பது நடைமுறையிலே சாத்தியம் இல்லாத ஒன்று. நாம் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். அப்படி யோசிக்கிற போது யாரேனும் ஒரு செல்வந்தரிடத்திலே சென்று இன்றைக்கு நாம் உபயதாரர் என்று சொல்கிறோம் அல்லவா, ஸ்பான்சர் என்று சொல்லி, அதை போல கேட்டு பெறலாம் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். சரி என்று கல்லூரியிலே அப்பொழுது அவர் படித்துக் கொண்டிருக்கிறார். கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நேரடியாக போய் கேட்டால் யார் கொடுப்பார்கள் என்பதற்காக அவர் தன்னுடைய தந்தையாரிடத்தில் சென்று இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், விஜய சேதுபதி என்று சொல்லக்கூடிய அந்த சமஸ்தானத்தை சார்ந்த மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதி கொடுக்கிறார். நீ இந்த கடிதத்தை கொண்டு போய் அவரிடம் கொடு. இது உனக்கு ஒரு அறிமுக கடிதம். இந்த கடிதத்தை கொண்டு வரும் நபருக்கு உங்களால் முடிந்ததை செய்யவும் என்று எழுதியுள்ளேன். நீ இந்த கடிதத்தை கொண்டு போய் அவரிடம் கொடு. உனக்கு அவரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கும். உனக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதாக எல்லாம் நான் எழுதவில்லை. அவர் உன்னை சந்திப்பதற்கு ஒரு 5 நிமிட நேரம் ஒதுக்கி தருவார். அந்த 5 நிமிட நேரத்திற்குள் நீ உன்னுடைய நாடகத்தை பற்றி சொல்லி அவரிடமிருந்து உதவி கேட்க வேண்டும். அவர் செய்தால் என்று சொன்னால் நீ அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். சரி என்று ஒப்புக்கொள்கிறார். அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து விட்டு அவருக்கு ஒரு 5 நிமிடம் ஒதுக்குகிறார்கள். அந்த 5 நிமிடத்திலே அவர் சொல்கிறார், நாம் இந்த மாதிரி நாடகத்தை நடத்த இருக்கிறோம், அதற்கு நீங்கள் பொருளுதவி செய்ய வேண்டும் என்று. அவர் அதை மிகவும் ஒரு சீரியஸாக என்று சொல்வார்கள் அல்லவா, கவனமாக கேட்டுக்கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. எனவே எனக்கு பொருளுதவி வரும் என்ற நம்பிக்கையும் இல்லை. இருந்தாலும் நாம் முயற்சி செய்து விட்டோம், இனி இறைவன் விட்ட வழி என்று சொல்லி நான் திரும்ப வந்து விட்டேன் என்று அவர் தன்னுடைய நூலிலே எழுதுகிறார். அதற்கு பிறகு 3 நாட்கள் கழித்து ஒரு நபரிடத்திலே அவர் கேட்ட தொகையை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதற்கு பிறகு அந்த துறையிலே அவர் வளர்கிற பொழுது ஒரு நாடகத்திற்கு அவரே சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டார் என்று எழுதுகிறார். எனவே மகன் ஒரு செயலை செய்கிற பொழுது அந்த செயலுக்கு ஊக்கமாக இருப்பதும் அந்த துறையிலே வளர்ச்சி அடைவதற்கு அவருக்கு உதவியாக இருப்பதும் தந்தையினுடைய கடமை என்பதை இந்த செயலின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னா பாரதியார் அவர்கள் சொல்கிற பொழுது எல்லோரும் பிறந்த தேசத்தை தாய்நாடு என்று சொல்வார்கள். ஆனால் அவர் மாத்திரம்தான் தந்தையர நாடு என்று சொல்வார். எங்கள் தந்தையர நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று எழுதுவார். இதற்கு ஒருவர் வியாக்கியானம் செய்தார். என்ன வியாக்கியானம் செய்தார் என்று கேட்டா, ஏன் தந்தையர் நாடு என்று பாரதியார் எழுதினார் என்று கேட்டா, தந்தையினுடைய சொத்து மகனுக்கு வந்து சேரும். ஆனால் இந்த நம்முடைய இந்தியா என்கின்ற நம்முடைய சொத்தானது ஆங்கிலேயர்களினாலே அபகரிக்கப்பட்டு அவர்கள் நமக்கு பல்வேறு விதமான இன்னல்களை இழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு நம்முடையது என்கின்ற உணர்வு மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று எழுதியதாக அதற்கு விமர்சனம் செய்வார்கள். அந்த வகையிலே தந்தையாருடைய அந்த பகுதியானது இந்த செய்யுளின் மூலம் நாம் உணர முடிகிறது. அதற்கு பிறகு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் என்ன சொல்வார் என்று கேட்டா, துள்ளித் திரியும் பருவத்தே துடுக்கடக்கி பள்ளிக்கு வைத்திலனே என் தந்தையாகிய பாதகனே என்று சொல்லி, அதாவது ஒரு குழந்தை சிறிய வயதிலே இருக்கும்போது பள்ளிக்கு செல்லாமல் அடம் பிடிக்கிறது. உடனே சரி குழந்தை தானே விளையாடட்டும் என்று விட்டு விடுகிறான். அது பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்காமல் அப்படியே வளர்கிறது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு உரிய அங்கீகாரம் இந்த சமுதாயத்திலே கிடைக்கவில்லை. அப்படி கிடைக்காததற்கு காரணம் என்ன என்று கேட்டால் போதுமான கல்வி அறிவு இல்லாதுதான் என்று தெரிகிறது. அப்படி தெரிகிற பொழுது அவர் தன்னுடைய தந்தையாரை பார்த்து நொந்து கொள்கிறாராம். எப்படி என்று கேட்டால், நான் அந்த வயதிலே ஏதோ தெரியாத வயதிலே இப்படி தவறுதலாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவர் என்னை கண்டித்து பள்ளிக்கு அனுப்பியிருந்தார் என்று சொன்னார். என்னுடைய படிப்பு சமுதாயத்துக்கு நான் படித்திருப்பேன் நன்றாக, என்னுடைய சமுதாயத்திலே ஒரு நல்ல குடிமகனாக இருந்திருப்பேன், சமுதாயத்துக்கு ஒரு உரிய அங்கீகாரம் எனக்கு கிடைத்திருக்கும் என்று வருந்துவதாக இந்த பாடலிலே அவர் எழுதுகிறார்.
அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் சுஜாதா அவர்களை பற்றி அவர் கற்றதும் பெற்றதும் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதற்கு பிறகு ஸ்ரீரங்கத்து தேவதைகள் என்று சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இரண்டு நூலிலுமே அவர் தன்னுடைய தந்தையாரை பற்றிய சில செய்திகளை எழுதுகிறார். அதிலே முக்கியமான ஒரு செய்தி என்ன என்று கேட்டா, நான் முதலிலே சொன்னது போல ஒருவருக்கு பல்வேறு விதமான விஷயங்களை வாய் வழியாக சொல்வதை விட ஒரு செயலை நாம் செய்து காட்டுவதுதான் அது அவர்களுடைய மனதிலே பதிவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே சுஜாதா அவர்களுடைய தந்தையார், அவருடைய பெயர் சீனிவாச ராகவன் என்று சொல்லக்கூடியது அவருடைய பெயர். அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டா, ஒரு வீட்டிலே குடியிருக்கிறார்கள். அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு வாடகை சம்பந்தமாக ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுகிறது. அதாவது வாடகையை அந்த சந்தை மதிப்பிலே கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஆனால் சுஜாதா அவர்களுடைய தந்தையார் என்ன சொல்கிறார் என்று கேட்டா, அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய அளவுதான் வாடகை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீதிமன்றத்திலே வழக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நீதிமன்றத்திலே இவர் மாதம் கொண்டு போய் அந்த தொகையை செலுத்தி கொண்டு வருகிறார் என்பதை அவர் பதிவு செய்கிறார். ஏன் இதை நான் ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்று கேட்டா, ஒரு உயர்ந்த ஆச்சாரமான குடும்பத்திலே பிறந்தவர்கள் நாங்கள் மிகவும் எந்த விதமான குற்றவியல் நடவடிக்கையிலும் ஈடுபடாதவர்கள் என்பதை சொல்வதற்கு ஒரு வசனம் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று கேட்டா, நாங்கெல்லாம் கோர்ட்டு கச்சேரிக்கு போனதே இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் சரியானதாக இருந்தது என்று சொன்னால் அதற்காக நாம் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு கூட தயங்கக்கூடாது என்பதைத்தான் இந்த செயலின் மூலம் அவருடைய தந்தையார் அவருக்கு சொல்லியிருந்தார். அதை அவர் பின்னாளிலே எப்படி கடைபிடித்தார் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம தேர்தலிலே வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்களிக்கும் இயந்திரம் என்பதை சுஜாதா அவர்கள், அவருடைய பெயர் ரங்கராஜன் என்று சொல்லக்கூடியது, எழுத்துத்துறைக்கு வந்த பிறகு ரங்கராஜன் என்கின்ற பெயரிலே வேறு ஒருவரும் எழுதி கொண்டிருந்ததினாலே பெயர் குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மனைவியின் பெயரிலே எழுத ஆரம்பித்தார். சுஜாதா என்கின்ற பெயரே அவருக்கு நிலைத்து விட்டது. அந்த வகையிலே சுஜாதா அவர்கள் அங்கே பெல் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்திலே பணிபுரிகிறார். அப்படி பணிபுரிகிற பொழுது ஒரு குழுவாக இணைந்து அந்த வாக்களிக்கும் இயந்திரம் என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். அப்படி கண்டுபிடித்து அந்த வாக்களிக்கும் இயந்திரத்தை தேர்தலிலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்கிற பொழுது அரசியல் கட்சியின் சார்பிலே நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தொடுக்கிறார்கள். இந்த வாக்களிக்கும் இயந்திரத்தின் மூலம் ஏமாற்று வேலைகள் செய்ய முடியும், மோசடி செய்ய முடியும், எந்த பொத்தானை அழுத்தினாலும் ஒருவருக்கே வாக்களிப்பு மாதிரி செய்ய முடியும். எனவே இந்த வாக்களிக்கும் இயந்திரத்தை தேர்தலிலே பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லி அரசியல் கட்சிகளின் சார்பிலே மனு ஒன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அப்பொழுது தேர்தல் ஆணையம் சென்று அங்கே சொல்கிறார்கள், இப்படி எல்லாம் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது நீதிபதி என்ன சொல்கிறார் என்று கேட்டா, இந்த இயந்திரத்தை யார் வடிவமைத்திருக்கிறார்களோ அந்த வடிவமைத்த குழுவிலிருந்து யாராவது ஒரு நபர் எங்களுக்கு அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, செயல்முறையாக செய்து காட்ட வேண்டும். அதாவது இதுல எந்த விதமான ஏமாற்று வேலைகளும் செய்ய முடியாது என்பதை எங்களுக்கு நிரூபிக்க வேண்டும். அப்படி நிரூபித்தால் நாங்கள் இந்த தடை விதிக்க முடியாது என்று சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது இங்கே அந்த பெல் என்ற நிறுவனத்துக்கு அந்த நோட்டீஸ் வருகிறது. இப்பொழுது யார் சென்று அங்கே அந்த நீதிமன்றத்திலே டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டுவது, செயல்முறையாக செய்து காட்டுவது என்று அப்பொழுது சுஜாதா அவர்கள் தானே ஒப்புக்கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்று அந்த செயல்முறை செய்து காட்டுகிறார். அப்படி செய்து காட்டிய உடனே இந்த செயல்முறையிலே நாங்கள் பூரணமாக நம்பிக்கை இருக்கிறது எங்களுக்கு, எனவே தேர்தலிலே வாக்களிக்கும் இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க முடியாது என்று சொல்லி அந்த வழக்கை அவர்கள் தள்ளுபடி செய்ததாக அவருடைய அந்த நூலிலே குறிப்பிடுகிறார். எனவே நாம் செய்யக்கூடிய ஒரு செயலானது மிகச் சரியாக இருக்கிற பொழுது அந்த செயலுக்காக நான் நீதிமன்றத்துக்கு போவதா, அந்த அந்த கூண்டிலே ஏறி சாட்சி சொல்வதா என்கின்ற மாதிரியான செயல்களை இருக்கக்கூடாது என்பதை அவருடைய தந்தையாரிடமிருந்து கற்றுக்கொண்டதாக நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மதன் என்று சொல்லக்கூடியவர், அவர் கார்ட்டூனிஸ்ட் என்று சொல்வார்கள், கார்ட்டூனிஸ்ட் என்று கேலி சித்திரம் வரையக்கூடியவர். அவர் தன்னுடைய தந்தையாரை பற்றி சொல்கிற பொழுது ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று கேட்டா, சாதாரணமாக சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது யாரேனும் குழந்தைகள் சுவற்றிலே ஏதேனும் படம் வரைந்தால் என்று சொல்ல முடியாது, கிறுக்கினார்கள் என்று சொன்னால், எழுதினார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், என்ன சுவற்றிலே கிறுக்குகிறாயே, இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்று நாம் கண்டிப்போம். ஆனால் அவருடைய தந்தையார் இவர் முதலிலே ஏதோ ஒரு ஓவியம் போன்ற ஏதோ ஒன்று வரைவதற்கு முயற்சி செய்திருக்கிறார், சுவற்றிலே தான் எழுதியிருக்கிறார். அப்பொழுது அவரை கண்டிக்காமல் உடனே என்ன சொல்கிறார், இந்த
உனக்காகவே நான் ஒரு அறை ஒரு சுவரும் கொடுக்கிறேன், அந்த சுவற்றிலே சென்று நீ உனக்கு வேண்டியதை விருப்பமானதை நீ வரைந்து கொள் என்று சொல்லி அதற்கு அனுமதி அளித்தார். எனவே அந்த முதலிலே அந்த குழந்தைகளுக்கு நாம் ஏதேனும் ஒரு செயலை செய்கிற பொழுது நாம் எதிர்த்து ஏதேனும் மிகவும் காயப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அந்த செயலை ஆயுளுக்கும் அவர்கள் செய்யவே மாட்டார்கள். அப்படி இல்லாமல் அதிலே ஊக்கப்படுத்தினோம் என்று சொன்னால் அந்த துறையிலே மிகப்பெரிய அளவிலே அவர்கள் வளர்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த வகையிலே அவர் அந்த ஆரம்ப காலத்திலே அந்த வாய்ப்பு கொடுத்து, அதாவது அவரை வளர்த்து விட்டதனாலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பின்னாளிலே அவர் மிகச்சிறந்த ஒரு கேலிச்சித்திரம் வரைபவராக மாறினார் என்பதை அவருடைய ஒரு நேர்காணலிலே நாம் பார்க்க முடிந்தது. அதே போல தந்தை என்று சொல்லக்கூடியவர் எந்த அளவுக்கு குழந்தையின் மீது பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பல்வேறு செய்திகளின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு செய்தி என்ன செய்தி என்று கேட்டா, ஒரு தமிழ்நாட்டிலே சுனாமி 2004 சுனாமி வந்தது. அப்படி சுனாமி வந்தபோது பார்த்தீர்கள் என்று சொன்னால் பல்வேறு மீனவ கிராமங்கள் அடித்து செல்லப்பட்டது. அங்கங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முகாம் என்று சொல்லக்கூடிய முகாமை அமைத்து அவர்களுக்கு தங்க வைத்து உணவு உடை அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள் அரசாங்கத்திலே இருந்து. அப்படி செய்திருக்கிற பொழுது நிறைய நபர்கள் காணாமல் போனவர்களுடைய பட்டியலிலே இணைத்து விட்டார்கள். ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை காணவில்லை. அவர்களும் எல்லா முகாம்களுக்கும் சென்று தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், அந்த காணாமல் போனவர்களை இறந்தவர்களாக அறிவித்து அந்த குடும்பத்தினருக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்தின் சார்பிலே முடிவு செய்யப்படுகிறது. உடனே அந்த குழந்தையும் இறந்து விட்டதாக கருதி அந்த பெற்றோர்களிடத்திலே சென்று அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் நஷ்டஈட்டு தொகையாக ஒரு தொகையை கொடுக்கிறார். அதற்கு பிறகு என்ன ஆகிறது என்று கேட்டால், சிறிது காலம் கழித்து ஒரு 2-3 மாதங்கள் கழித்து வேறு ஏதோ ஒரு அந்த முகாமிலே அந்த குழந்தை தங்க வைக்கப்பட்டு யாரோ ஒருவர் அதை அந்த குழந்தையை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் தேடி 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 கண்டுபிடித்து ஒரு வழியாக கொண்டு வந்து அவர்களிடத்திலே அவர் ஒப்படைக்கிறார். அந்த குழந்தை இடத்திலே அந்த குழந்தையை கிடைத்த உடனே மறுநாள் காலையிலே அந்த பெற்றோர்கள் செய்த செயல் என்ன என்று சொன்னால், அவர்கள் மீனவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு நாளைக்கு அவர்களுக்கு அந்த வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடியதே மீன்பிடி தொழில்தான். ஒரு எவ்வளவு அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அதை விட குறைவான பொருளை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த குழந்தை இறந்ததினாலே இறந்து விட்டதாக கருதப்பட்டு அந்த கொடுத்த அந்த நஷ்டஈட்டை மறுநாளே கொண்டு போய் அந்த குழந்தையுடன் அழைத்து கொண்டு போய் அந்த மாவட்ட ஆட்சியர் இடத்துல கொண்டு போய் கொடுக்கிறார்கள். இந்த குழந்தை இறந்து விட்டது என்று சொல்லி இந்த நஷ்டஈட்டை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். என்னுடைய குழந்தை உயிரோடு வந்து விட்டது. என்னுடைய குழந்தையை விட இந்த பணம் எனக்கு பெரிதில்லை. அரசாங்கம் கொடுத்த அந்த நஷ்டஈட்டை நான் உங்களுக்கே அதை நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி திருப்பி கொடுத்ததாக ஒரு செய்தியை நான் பார்த்தேன். எனவே அந்த வகையிலே அந்த குழந்தை செல்வத்தை விட ஒரு சிறந்த செல்வம் இல்லை என்று தந்தையார்கள் பெற்றோர்கள் கருதுவது போல, பெற்றோர்களைப் போல ஒரு செல்வமானது நமக்கு இல்லை என்பதை குழந்தைகளும் உணர வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், புராணங்களிலே இதிகாசங்களிலே கூட பல்வேறு விதமான செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வகையில ஒரு சில செய்திகளை மாத்திரம் பார்த்துவிட்டு இன்றைய சிந்தனை விருதை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அதிலே மிக சிறப்பாக சொல்லக்கூடியது என்ன என்று சொன்னால், நான் பரசுராமர் அவர்களை பற்றி சொல்லக்கூடியது, சில விஷயங்களை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் குறியீடு என்று சொல்வதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த செயலை இப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக சொல்கிறார்கள். இப்பொழுது உதாரணத்திற்கு கடந்த முறை கம்பரும் வேதாத்திரியமும் என்கின்ற தலைப்பிலே பேசிய பொழுது கி ராஜா நாராயணன் அவர்களுடைய கதவு என்கின்ற சிறுகதையை சொல்லி, அந்த கதவு என்பது எப்படி பாதுகாப்பின் அடையாளமாக குறியீடாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் விரிவாக சொல்லியிருந்தேன். இப்பொழுது காலத்தினுடைய அவசியம் கருதி நான் உங்களுக்கு அதை சுருக்கமாக சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் ஒரு கடைக்கு செல்கிறீர்கள், ஒரு தேநீர் அருந்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அங்கே தேநீரை முதலாவதாக அருந்த வேண்டும் என்று சொன்னால் முதலிலே பணம் கட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு வில்லை டோக்கன் என்று சொல்லக்கூடியது வாங்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனே அந்த டோக்கனை நாம் வாங்கி வைத்துக் கொள்கிறோம். அந்த டோக்கனை கொண்டு சென்று கொடுத்து அந்த தேநீரை நாம் வாங்கி குடிக்கிறோம் என்று சொன்னால், அந்த தேநீரை வாங்கும் வரைக்கும் அந்த டோக்கன் என்று சொல்லக்கூடியது ஒரு அடையாளம், ஒரு குறியீடு, அவ்வளவுதானே தவிர அதற்கு மேல் அதற்கு ஒன்றும் மதிப்பு இல்லை. அந்த அதாவது பணம் கட்டியவர் பிறகுதான் அதை அதாவது தேநீர் அருந்த வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாள சீட்டு, அவ்வளவுதான். அது குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால், பரசுராமருடைய வாழ்க்கையிலே ஒரு செய்தி சொல்வார்கள். என்ன சொல்வார்கள் என்று கேட்டா,
தந்தையார் சொல்கிறார், தாயாரை இன்றைய தலையை வெட்டி கொண்டு வா என்று சொல்கிறார். உடனே அவர் சென்று தாயாருடைய மற்ற மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அவருடைய அந்த தந்தையாருடைய பெயர் வந்து ஜமனக்னி முனிவர் என்று சொல்லக்கூடியவர். அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், மற்ற குழந்தைகள் மறுத்து விடுகிறார்கள். இவர் சென்று அந்த தலையை வெட்டி கொண்டு வந்தார் என்று சொல்லி ஒரு கதை இருக்கிறது. உடனே அவர், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட உடனே இறந்த தாயை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். உடனே அவர் எழுப்பி தந்ததாக சொல்கிறார்கள். அதாவது வேதாத்திரியத்திலே வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இறந்த உயிர்கள் பிறப்பதில்லை, இல்லை இல்லையே என்று சொல்லக்கூடிய சித்தர்களுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டதுதான் வேதாத்திரியம். எனவே நாம் வேறு சில உதாரணங்களை எடுக்கிற பொழுது வேதாத்திரியம் சம்பந்தமாக அதனுடைய கருத்து என்ன என்பதை நாம் சொல்ல வேண்டிய கடமையிலே இருக்கிறோம். அந்த வகையில் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், தந்தை ஒரு சொல் சொன்னால் அதை எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அதை அப்படியே செய்ய வேண்டும் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்காக கொலை செய்ய வேண்டும் என்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இதிலே சொல்லக்கூடியது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்று சொன்னா, குழந்தையை பிறக்கிற பொழுதே எப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்று, அதாவது இந்த மிருகண்டு முனிவருக்கும் மானசி என்கின்ற தம்பதியர்களுக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் குழந்தை வேண்டி தவம் இருக்கிறார்கள். அப்படி தவம் இருக்கிற பொழுது சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து, உங்களுக்கு நீண்ட ஆயுளுடைய ஒரு முட்டாள் மகன் வேண்டுமா, அல்லது 16 வயதே இருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி மகன் வேண்டுமா என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு முட்டாள் மகனை 100 வயது வரை வைத்துக் கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சமுதாயத்துக்கு எந்த வகையிலும் பயன்படாது. அதற்கு பதிலாக புத்திசாலியான ஒரு 16 வயது நிரம்பிய மகனே எனக்கு கொடுங்கள் என்று கேட்டதாக அந்த புராணத்திலே குறிப்பிடப்படுகிறது. பிறகு அந்த 16 வயது நிறைகிற பொழுது அவர் சிவபெருமானை வேண்டி என்றும் சிரஞ்சீவியாக இரு என்று ஆசீர்வாதம் செய்து அந்த குழந்தை தன்னுடைய ஆயுளை நீட்டிக் கொண்டதாக நம்முடைய புராணங்கள் சொல்கிறது. இதிலேயும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தந்தை வந்து ஒரு குழந்தையை பிறக்கிற பொழுதே அந்த குழந்தை புத்திசாலியாக இந்த சமுதாயத்துக்கு பயனுடையவனாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நாம் இதில் இருந்து பார்க்கிறோம். அதற்கு பிறகு சிரவணனுடைய கதையையும் நமக்கு சொல்வார்கள். அவர்களுடைய பெற்றோருடைய பெயர் சாந்தனு ஞானவந்தி என்று சொல்லக்கூடியது. அவர்கள் இருவருக்கும் கண் தெரியாது. ஆனால் அவர்கள் பல்வேறு விதமான புனித ஸ்தலங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த காலகட்டத்திலே இப்பொழுது போல வாகன வசதிகள் இல்லை அல்லவா? அதனால் அந்த சிரவணன் என்ன செய்கிறான் என்று கேட்டா, வண்டியை வைத்துக்கொண்டு அழைத்து கொண்டு செல்வதற்கு அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை. அதனால 2 பேரையும், ஒரு தந்தையாரை ஒரு கூடையிலும் தாயாரை ஒரு கூடையிலையும் வைத்துக்கொண்டு தோளிலே சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று அந்த புனித ஸ்தலங்களை தரிசிக்க வைத்தார் என்கின்ற செய்தியையும் நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால், தசரதன் ராமன் அவர்களை பற்றிய ஒரு செய்தியோடு இன்றைய சிந்தனை விருந்தை இதோடு நிறைவு செய்வோம். அதாவது ராமன் லக்ஷ்மணன் இருவரையும் விஸ்வாமித்திரரிடத்திலே அவர் அந்த வேள்வியை காப்பதற்காக ஒப்படைக்கிறார். அப்படி ஒப்படைக்கிற பொழுது ஒரு பாடல் வருகிறது. வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனி தாயும் நீ இவர்க்கு எந்தை தந்தனன் இயந்த செய்க என்றான் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அதாவது தந்தையார் குருவினிடத்திலே ஒப்படைக்கிற பொழுது, இனிமேல் நீங்கள் தான் இவருக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வேண்டியன எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இனி அடுத்த சிந்தனை விருந்திலே குரு நம்முடைய வளர்ப்பு காப்புக்கு எப்படி கண்கண்ட கடவுளாகவும் காப்பாளராகவும் இருக்கிறார் என்பதை பார்ப்போம் என்று கூறி இன்றைய சிந்தனை விருந்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். இந்த சிந்தனை விருந்தை கேட்ட அனைவரும் அருட்பேராற்றலின் கருணையினாலும் குருவின் திருவருளாலும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ குருவருளும் இறையருளும் துணை புரியட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. நமக்கு இந்த அருமையான சிந்தனை உரையாற்றிய பேராசிரியர் ஆர் முருகன் ஐயா அவர்களை துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் ஆர் முருகன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆர் முருகன் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால்
உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பர்களும் அவர்களது குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:15 மணிக்கு சாந்தி தவத்தினை நடத்தி கொடுப்பதற்கு பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணையதளத்தில் இணைய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு தமிழில் உடற்பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சியை முனைவர் பேராசிரியர் சக்தி குமரவேல் ஐயா அவர்கள் நடத்தி கொடுப்பார்கள். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் சாந்தி தவம் நடத்துபவர் பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் முனைவர் கே பெருமாள் ஐயா அவர்கள் ஆழியாறிலிருந்து உரையாற்ற இருக்கிறார்கள். மீண்டும் பிற்பகல் 5:30 மணிக்கு மகரிஷி குரலில் சாந்தி தவம். அதனைத் தொடர்ந்து தத்துவ நிகழ்ச்சி. ஆறுவது சினம் என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் PR அசோக் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணையத்தில் இணைந்து சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்து வருவது கேள்வி பதில் நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பை ஒட்டி தங்களுக்கு ஏதேனும் ஐயம் அல்லது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கூகுள் பிக்சல் 6a நீங்க உங்க கேள்வியை கேட்கலாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேக்குது ஐயா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க, கேக்குறது. ராஜாராமன் சென்னையிலேருந்து பேசுறேன். ரொம்ப அருமையான தலைப்பு கொடுத்து பேசுறீங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறது பல உதாரண புருஷங்களுடைய கதைகளாக சொன்னீங்க, மகேஷ் உட்பட. எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு என்னன்னு சொன்னால், ஒன்று உங்களை நான் புகழணும். எல்லாரும் தாய்நாடுன்னு சொல்லும்போது பாரதியார் மட்டும் தந்தை நாடுன்னு சொன்னதை பற்றி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வீரம் வந்தது. ஒரு கேள்வி என்னன்னா, இந்த சுனாமி நேரத்தில் ஒரு இன்சிடென்ட் சொன்னீங்க. ஒரு மீனவ தம்பதிகளுடைய குழந்தை காணாமல் போய் கடைசியில் டிக்ளேர் பண்ணி டெட்னு சொல்லி அதுக்கப்புறம் யார் மூலியமா குழந்தை சேர்ந்தன பிறகு அவருக்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த பணத்தை திருப்பி அவங்க அந்த பேரண்ட்ஸ் கவர்மெண்ட் கொடுத்ததாக சொன்னீங்க. இந்த இன்சிடென்ட்ல என்ன சந்தேகம் எனக்குன்னா, இந்த இன்சிடென்ட்டுக்கும் நீங்க சொன்ன தலைப்புக்கும் தந்தை சொல் மக்கள் மந்திரங்களுக்கு என்னைய லிங்க் தொடர்பு? அதனுடைய நிறைவிலே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேங்க. அதாவது தந்தையர்கள், அதாவது பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி செல்வமாக கருதுகிறார்களோ அதை போல குழந்தைகளும் பெற்றோர்களை செல்வமாக கருத வேண்டும் என்பதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. அதை நான் சொல்லியிருந்தேன். அப்படியா? நன்றி மறவாமல் மதித்து வாழ்வேன் என்பது அவர்கள் எப்படி கருதுகிறார்களோ அதே போல நாமும் கருத வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி. இதுல அவங்களோட நேர்மையை தான் காட்டுறதுன்னு என் மனசில்படுதா கேட்கிறேன். ஆமா, இல்ல நேர்மையை காட்டுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது எப்படி பெற்றோர்கள் குழந்தைகளைத்தான் செல்வமாக நினைக்கிறார்களே தவிர பணத்தை அவங்க செல்வமாக நினைக்கல. அதே மாதிரி குழந்தைகளும் நன்றி மறவாமல் மதித்து வாழ்வேன் அப்படின்றதுக்காக பெற்றோர்களை அதே மாதிரி நினைக்கணும், ஒரு செல்வமாக நினைக்கணும், சுமையாக நினைக்க கூடாது அப்படின்றதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. ஓகே, அருமையான கருத்தியா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன். கீதாமா, நீங்க உங்க சந்தேகத்தை கேட்கலாமா? வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா உங்களுடைய ஸ்பீச். நான் பெங்களூர் இருந்து பேசுறேன். நான் இங்கிலீஷ்ல எழுதிருந்து தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசி பேசி இப்போ கத்துன்னு ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கிற எப்படியே பேசு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. நான் இப்போ வேதாத்ரி மகர்ஷியோட லைஃப் ஸ்டோரி ஆஃப் வேதாத்ரி மகர்ஷின்னு படிச்சுன்னு இருக்கிறேன். இதெல்லாம் நீங்க சொல்லுறது அதெல்லாம் அதுல ரிப்பீட் ஆயிருக்குது. எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு ஐயா. அதெல்லாம் ரீகேப் மாதிரி ஆச்சு. அப்போ ஃபாதர் தந்தைக்கு அந்த பிள்ளை சின்னப்போ இருக்கிறாங்க இல்லையா, அப்போ ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல அவங்க பசங்க பெரியவங்க ஆனாவும் எங்க பேரண்ட்ஸ்க்கு அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா ஐயா. ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஜாப். அப்புறமா அந்த பிள்ளை எப்படி ஒரு நல்லா ஃபேமஸ் ஆறாங்கன்னா அதுக்கு ஃபாதர் மதர் 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா அவங்களோட ஸ்பீச். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. நன்றி அம்மா. இதமா வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருக்குதா? கேள்வி கேட்கலாமே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிருந்தாமா, நீங்க உங்க கேள்வியை கேட்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்வுண்டனம்மா. வாழ்வுண்டன் ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ இந்த காலத்துல பெண் குழந்தைகள் எல்லாம் அப்பாவை தான் ரொம்ப இதா பண்ணி வராங்க. ஆனா மரியாதை இல்லாம பேசுறாங்க, சொல் பேச்சு கேட்கறது இல்ல. அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பெற்றோர்கள் யார் எது சொன்னாலும் கேட்கறது இல்லை. அவங்க எடுக்கிற முடிவு தான் சரி அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க எடுக்கிற முடிவு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்டா தான் இருக்கு. சில நேரத்துல அது தவறும் போது அந்த குழந்தைகளுக்கு நாம என்ன அறிவுரை சொல்லி புரிய வைக்கலாங்க? வாழ்காலம். குடும்ப அமைதி என்கின்ற தலைப்பில அருட்தந்தை பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்றாங்க. இதுக்கு வாழ்த்து தான் ஒரே ஒரு தீர்வு. என்ன சொன்னா நீங்களே சொன்னீங்க. அதாவது அவங்களுடைய அந்த முடிவு என்பது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்டா இருக்குது, ஆனா சில நேரங்கள்ல தவறுது அப்படின்றது. அதாவது அந்த முடிவெடுத்தல் அப்படின்றதுனுடைய ஈகோல தான் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தாய் தந்தையர்களே குழந்தைகளுடைய வளர்ச்சியை தடுத்துடுறாங்க. அதனால அதாவது ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம எந்த விதத்திலையும் தடுக்க முடியாது. இயற்கையில அது எப்படியும் நடத்தியே தீரும் அது. அதனால நம்ம வாழ்த்துறதுதான் நம்முடைய ஒரே தீர்வு. அதுக்கு காலப்போக்குல நாமே கூட அவர்கள் செய்த அந்த முடிவு சரியானதான் அப்படின்றத காலம் காட்டும். இல்ல ஒருவேளை அது தவறானாலுமே கூட அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொடுக்கும். அதனால நம்ம அந்த இடத்துல எந்த விதமான தன்முனைப்பும் இல்லாம அவர்கள் எடுத்த முடிவா இல்ல நாம எடுத்த முடிவா அப்படின்றத விட அதற்கான சிறந்த முடிவு என்ன அந்த காலகட்டத்துக்கு அப்படின்றத நினைச்சு நம்ம அவர்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னா சிறந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய குழந்தைகளாக அவர்கள் வருவார்கள். அது என்னுடைய கருத்து. ஓகேயா, மிக்க நன்றி ஐயா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வேற யாருக்கும் எது சந்தேகம் இருக்குதா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நிகழ்ச்சிய முடிச்சிருக்கலாமா? நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன்மா. இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது உலக நல வாழ்த்து.